நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஹார்பர் பீச் தான் வந்திருக்கோம். பாறை மீன் இடையில ட்ரை பண்ணி பார்த்தோம், விசேஷமாக இல்லை. திருப்பி வந்திருக்கோம். இன்றைக்கி ஏதாவது மீன் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்டாக மீனை காட்டேன், வாயில் கை கொடுத்துட்டு மீனை காட்டு. தெரியுதுங்களா? அடுத்தடுத்து தம்பி மீன் பிடிச்சிட்டே தான் இருக்கான். செமையாக இருக்குது. அவர் சாமானில் வந்து சபிக்கு எல்லாத்தையும் கட்டிட்டு வந்துட்டார் ஸ்டிக் துணி போடுறதுக்கு. இன்னும் அவர் காசு பண்ணி பார்ப்பார். அதில் எதாவது படுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா தம்பி கணக்குள்ள நின்று பக்கத்தில் கரையிலே நின்று அடி அடிச்சுட்டு இருக்கான். ரொம்ப தூரத்தில் இல்லைன்னா பக்கத்தில் தான் நிற்கான். சாமான்லாம் இதில் போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஏதாவது ஸ்ட்ரைக் கொடுக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த சாமான்லாம் பிடிச்சாக ஒன்று ஒரு பாறை குட்டி வந்துருச்சு. மீன் போட்டாச்சு. கடல் பக்கத்துலேயே மீனை கழுவி அந்த மீன்கள்லாம் அப்படி விட்டாங்க பாருங்கள். இந்த கிடக்கா இதில் இப்போலாம் மண்டைகள் கழிவுகள் எல்லாம் இந்த கிடக்கா. இது ஃபுல்லாக இந்த தண்ணியில் அப்படியே போகும். தண்ணியில் போனோடனே இந்த இடத்துல ஃபுல்லாக பாறைக்குட்டி வந்துடும். இங்கேக்குள்ளே போட்டோம்னா நல்லா பாறைக்குட்டி அடிக்கும். தம்பி ஆனால் மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு இருக்கான், தெரியுதுங்களா? அந்த தம்பி நிற்காம பார்த்தீங்களா? பாடு அடி தூக்கிட்டு இருக்கான். அந்த பற்றிட்டான் பாருங்க, தூக்கிட்டே தான் இருக்கான் ஜாக்குன்ட்டு. அதில் தம்பி இற தூண்டி போடுறாரு, சாமானில் வந்து பூச்சி தும்பு தூண்டி போடுறாரு. ரெண்டு பேரும் பக்கத்துலேயே தான் போடுறாங்க. தும்பு தூண்டிக்கு அவ்வளோ ரிசல்ட் இல்லை, இற தூண்டிக்கு எப்படி ரிசல்ட் இருப்பார். தம்பி சூப்பராக அடிக்கார் ஜாம்னு. என்ன அதில் உள்ள பையை தான் வாயில் கடிச்சிக்கிட்டே அலையிறாரு. நம்ம வந்து இப்போ மொட்டைக்கோபுரம் கல்லுக்குள்ளே இருக்கோம். நம்ம காலைல வந்து ஹார்பர் பீச் போயிருந்தோம். ஹார்பர் பீச்சில் வந்து பாறை மீன் கடி கிடையாது, இற தூண்டிக்கு தான் நல்லா கடிச்சிது. நம்ம மொட்டைக்கோபுரம் கல்லுக்குள்ளே அண்ணன் வந்து இற தூண்டி போட்டுட்ருக்காங்க, பாறைக்கு தான் போட்டுட்ருக்காங்க. இங்கே ஏதாவது மீன் அமுடுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நான் வீடியோவை ஆன் பண்ணலை, அதுக்கு என் கண் முன்னாடியே மீன் பிடிக்க தான் செஞ்சாங்க. சரி நம்ம எடுத்துருவோம். அண்ணா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான், எப்போதும் தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்களாம். நமக்கு அதை சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி என்னென்ன மீன் பிடிக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாருங்க, அண்ணன் தூண்டி போட்டுட்ருக்காங்க பாருங்க. இற தூண்டி தான் போடுறாங்க. அந்த போயா கிடக்குதுங்களா, அதான் தூண்டியில் உள்ள போயா. எதாவது மீன் மாட்டுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மீனையும் நான் காட்டுறேன், என்னென்ன மீன்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும். அடிச்சுட்டு வருங்க. பாறை 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 பரவாயில்ல பார்த்தீங்களா? எடுத்துகிட்டு தான் இருக்கேன், நீங்கள் எடுங்க. பாறை தான் அடிக்குன்னு சொன்னாங்க. நல்லா தெரியுங்க, இப்போ சைஸாக இருக்குது, நல்லா சைஸாக இருக்குது. அடியா இற உங்களுக்கு முடிஞ்சிடல, பரிசோடு தான் கடிக்கும். இற காலி ஆகிட்டா உங்களுக்கு பருவட்டு தான் கடிக்கும். இந்த டைமிங்கில் தான் கொஞ்சம் பரவலாம் பிடிக்கும். பாருங்கள், இறால் காலி ஆகிடுச்சி. இப்போ நம்ம அடுத்த அட்டம்ப்ட் பண்ண போகிறோம். மீனை வெட்டி சின்ன பீஸாக போட்டு பார்க்க போகிறோம். பாறை எதுவும் கடிக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நம்ம நேரமாக என்னமோ தெரியல, வந்து நிற்கும். அண்ணன் ரொம்ப முன்னாடியே வந்துட்டாங்க போல். இறப்புல காலி ஆகிட்டு ஒரு சின்ன பீஸை போட்டு இதில் என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு மீன் கட்டாயம் பிடிக்க தான் செய்யும். இப்போ எல்லோரும் இறால் போட்டிருக்காங்க, இப்போ மீனே போடுறாங்க. இது என்ன காரல் தானே? காரலை வந்து வெட்டி பாறை மீனுக்கு போடுதோம். பாறை மீன் மாட்டுதா இல்லை வேறு ஏதாவது மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். சரிங்களா? மீனை தான் கொடுக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. இறால் கிடையாது.
பிறகு ராலை வச்சு பிடிச்சிட்டு மீனை வச்சு பிடிச்சிங்கன்னு சொல்லிடக்கூடாது. இல்லை, அதுக்காக காட்டுறேன். ஓ, மிஸ் ஆகிட்டு. நல்லா கடிக்கணும்பா, செமையாக கடிக்க. திண்டு போயிட்டு அதை செத்தியோட தொங்குது பாருங்க, டொழுக்கு டொழுக்குன்னு. அங்கிட்டு கிட்ட பிடிச்சி இழுத்து பிச்சு எடுத்துட்டு போச்சா. நல்லா கடிக்குது, மாட்டை தான் மாடிக்கு. வந்துருச்சு, மீன் வந்துருச்சு. எது வந்தா என்ன, மீன் பிடிச்சிட்டோம். மீனை போட்டு மீனை பிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா நண்பா, குருவலை. ஒரு பாறை லைவாக பிடிக்க பார்த்துருப்பீங்க. அடுத்த ஒரு குருவலை. நான் வந்த உடனே ஒரு குருவலை தான் தூக்குனாங்க. வந்து உட்காரன் குருவலை தூக்கிட்டாங்க. பாறை குட்டி, ஓரா, குருவலை இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். போட்டு உள்ளே போட்டாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குட்டு. அது பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்களேன். வந்துச்சோ சார், அண்ணனுக்கு அதுக்கப்புறம் விசேஷமாக கடி இல்லை. அது பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்கள். பைக்கில் தான் கிடக்கு, தட்டி காட்டுவாங்க பாருங்கள். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்களேன். பாறை, குருவலை, வேற என்ன மீன் கிடக்கு, பொட்டிக்கிளி. பரவாயில்ல, எப்படியும் குழம்பு வச்சுலாம் வீட்டுக்கு. சரி, உங்களுக்கும் டைம் கிடச்சிச்சின்னா ஒரு நாள் வந்து இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தூண்டியே போடாத ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 மீன் பிடிச்சி நீங்களாக பொரிச்சோ இல்லைன்னா குழம்பு வச்சோ சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு தனி ருசியாக இருக்கும். அந்த ஒரு ஃபீல் தனியாக இருக்கும். இது என்னப்பா இது 100 ரூபா 50 ரூபா கொடுத்தா மீன் கொடுத்து தர போகிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. 50 ரூபா 100 ரூபா கொடுத்து வாங்குற மீனாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிடிச்சி சாப்பிடும்போது அதில் ஒரு ருசி தனியாக இருக்கும். நல்லா தெரியுதுங்களா? நல்லா நிறைய பாறை தான். அடி டம்முன்னு போட்டா மீனை தூக்கிட்டான்லாம் நினச்சேன். சரி, நம்ம ஜபிக்கு போட்டு பார்ப்போம். ஜபிக்கில் எதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். இப்போ கடைசியாக பிடிச்ச பாறை மட்டும்தான் நல்ல சைஸ் பாறை. உயிரோடு தான் இருக்குது. லைட் அரைக்குற உயிரில். சரிங்களா? மொட்டைக்கோபுரம் கல்லுக்குள்ளேயும் சைஸ் பாறைகள்லாம் 1 2 இறங்குது. தான் ஜபிக்கு பாறை. நம்ம பிடிக்கும்போது அதிகமாக பிடிக்கிறது இது தான் முதல்ல. இன்னொரு வீடியோ அந்த மாதிரி பதியல. அதுக்கும் ஒரு நாள் அதிர்ஷ்டம் கிடைக்கும். கட்டாயம் பதிஞ்சு போடுறேன். பாருங்க நண்பா, நம்ம கடைசியாக நம்மளும் ஜபிக்கியில் பாறை பிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா? பெரிய சைஸ் பாறை கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற ஜபிக்கி வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. நல்லா பாருங்கள். நம்ம கட்டுறது வேறு தும்பு போட்டிருந்தோம். எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். வேறு வேறு கலரில் இருக்கும். கண் இருக்கும் எல்லாத்துக்குமே. இதுவும் நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா கட்டாயம் நான் கட்டுற வீடியோஸ் போடுறேன். இன்னொரு ஜபிக்கிலே இது ஒரு 4 ரகத்தில் இருக்குது. ரொம்ப பொடி பாரு. வெளியே விட்டுருவோம். ஒரு நேரம் ஜபிக்கு போட்டு பார்த்தோம். ஜபிக்கில் ரிசல்ட் இல்லை. ஒரே ஒரு பாறைக்குட்டி தான் பிடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பண்டாரி பிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஹார்ட்லூர் போட்டு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் கட்டில் தான் அடிச்சிருக்கோம். பாருங்க, ஆல்ரெடி இறைய எடுத்துருக்கான். நண்டு வாய்க்குள்ளே இருக்குது. நம்ம கட்டையும் அவனுக்கு தேவைப்பட்டுருக்கு. ஆசை யாரை விட்டுச்சு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அது கரெக்டாக இருக்குது. அடுத்து எதாவது ஸ்ட்ரைக் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம அடுத்து ஒரு மீன் தூக்கிட்டோம். சைஸை பாருங்கள், லைனை பாருங்கள். இப்போ உள்ள தண்ணிக்குள்ளே இறங்கி எடுக்க வேண்டியது போச்சு. நம்ம அண்ணன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போய் எடுத்துருக்கேன். இல்லைன்னா நானாக இறங்கி போய் எடுப்பேன். வீடியோ காட்ட முடியல. அப்புறம் இருந்துமே அங்கே பாருங்கள், லைனுக்குள்ளே எப்படி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தேன்னா இதை அத்துட்டு போயிருக்கும். கரகரன்னு ஆகிட்டு பார்த்தீங்களா? இத்தனைக்கு வாயிலே அடி ஏறல. எதில் அடி பிடிச்சிருக்கு பாருங்க. ஒரே ஒரு முள்ளை தான் கிடக்கு. நல்லா பிடிச்சிக்கோங்க, நல்லா பிடிச்சிக்கோங்க. பார்த்து 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 பிடியோ அந்த பாருங்க. அவ்வளோதான், வந்துட்டு அவ்வளோதான். இது மிஸ் ஆகக்கூடியது. பாருங்கள் சைஸை பாருங்கள். இது ஃபுல்லாக மேட்சில் மீன் தான், கல்லுக்குள்ளே இல்லை. சைஸ் வேணாலும் பாருங்கள். நல்லா பரவாயில்ல சைஸாக பிடிச்சிருக்கோம்.
அதான் சொன்னேன் இன்னைக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னு, அதே மாதிரி சுவாரஸ்யமாக இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், இன்னும் பெருசாக பிடிப்போம் அப்படின்னு நம்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். நண்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம காலையிலே வந்து மத்தியானம் போல் போனோம், காலையில் கிடையாது மத்தியானம் போல் போனோம். ஹார்பர் பீச் போய் பாறை மீனுக்கு ட்ரை பண்ணோம். பாறை மீன் விசேஷமாக கிடையாது, அந்த பையன் இற தூண்டி போடுறதுல தான் நல்லா பழலாம் பிடிச்சான். அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் நம்ம மொட்டைக்கோபுரம் உள்ள போயிட்டோம். மொட்டைக்கோபுரம் போய் இற தூண்டி போட்டு பாறை மீன் பிடிச்சிருந்தாங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஜபிக்கு போட்டு ட்ரை பண்ணோம், அதில் ஒரு பாறை மீன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பண்டாரி பிடிச்சோம், 2 பண்டாரி தான் வந்துச்சு. அந்த பண்டாரி பார்த்துருப்பீங்க, அதை பாருங்கள் எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். என்ன சைஸ் மீன் இந்த ஒன்று தான், அது போக இந்த ஒரு 1/4 கிலோ சைஸில் ஒன்று. இவ்வளோ தான் இன்றைக்கி பிடிக்க முடிஞ்ச மீன். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே போட்டுகிட்டே இருக்கும். நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் திடீர்னு இறங்கிட்டே இருப்போம். இதே போல் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.